தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு பணிகளை நாம் செய்தோம். ஆனால் ஒரு விபத்தின் காரணமாக ஒரு 3 நாளிலே ஏற்பட்ட பிரச்சாரத்தில் மயங்கி மனதை பறிகொடுத்து மக்கள் மாறி வாக்களித்தார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு ஏறத்தாழ 30 நாட்களாக 3 நாட்களிலே அந்த ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் இதன் மூலமாக மனமாற்றம் பெற்றவர்கள் குறிப்பாக இந்த சென்னை மாநகரத்தில் 35 நாட்களாக தூக்கமின்றி தவிக்கிறார்கள். இங்கே அருமை சகோதரி ஒரு வீட்டை குறிப்பிட்டு சொன்னார். பெரிய வீட்டை கட்டி கொடுத்தார் திமுக, இதெல்லாம் செய்து கொடுத்ததென்று. நாம் கட்டி கொடுத்த வீட்டிலே இருக்க முடியாமல் ரோட்டிலே வந்து காற்றுக்காக நிற்கிற பொதுமக்கள் 30-34 நாட்களிலே வந்துவிட்டது. ஆட்சியில் இருக்கிறவர்கள் அவர்களை கேட்டால், இன்றைக்கு திமுக ஆட்சியிலே இப்படி நடந்திருந்தால் சேகர்பாபு விட்டிருப்பாரா? ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் 34 நாட்களாக சென்னை மாநகரத்தில், அதுவும் கொளுத்துகிற வெயில், தாங்க முடியாத வெயில், இதுவரையிலே தமிழ்நாட்டிலே சென்னை மாநகரத்திலே இதுவரையிலே காயாத வெயில் கடந்த 1 வார காலமாக வெயில் கொளுத்தி கொண்டிருக்கிறது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் மின்சாரம் பல இடங்களிலே கிடைக்கவில்லை. அதுக்கு கேட்டால் ஃபியூஸ் கேரியரை திருடிட்டான். இதெல்லாம் முட்டாள் கூட சொல்ல மாட்டான். ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஃபியூஸை தாண்டா பிடுங்க முடியும். ஆனால் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை ஆப்ரேட் பண்ணுற விதமே வேறு. ஒவ்வொரு மின்சார டிரான்ஸ்ஃபார்மருக்கு முன்னாடியும் ஒரு வாசகம் எழுதியிருக்கும் இங்கிலீஷில், எனர்ஜி கேனாட் பி ஸ்டோர்டு, எனர்ஜி கேன் பி சேவ்டுன்னு இருக்கும். என்ன அர்த்தம்னா, மின்சாரத்தை ஸ்டோரில் வச்சு தூக்கி ஃப்ரிட்ஜில் முன்னால் செஞ்ச காய்கறியை ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி கரண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. எனர்ஜி கேனாட் பி ஸ்டோர்டு, எலக்ட்ரிசிட்டி கேனாட் பி ஸ்டோர்டு, இட் கேன் பி சேவ்டு. எப்படி சேவ்டுன்னா, இப்போ 10 ஏசி போடுறோன்னா அதில் 3 ஏசியை கட் பண்ணிட்டு 7 இப்போ ஏசியை யூஸ் பண்ணால் அதன் மூலமாக மின்சாரத்தை குறைச்சி யூஸ் பண்ணலாம். ஆனால் அது கூட தெரியாமல் ஒரு மந்திரி சொல்கிறார், திமுக காரெல்லாம் ஃபியூஸில் பிடிங்கி விட்டான். அப்போ உங்ககிட்ட இருக்கிற போலீஸ் நான் பிடிங்கினா இருக்குது, இதுக்கு தானே போலீஸ் இருக்கிறது. பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்க, ஐயா பிடுங்குற பிடுங்களுக்கு தயிரஞ்சோறும் வெங்காயம். அதுபோல் இவர் சொல்கிறார், ஒரு மந்திரி சொல்கிறார், பெரிய போலீஸ், அந்த போலீஸ் கையில் வச்சுருக்கிறதில்ல, எங்களுக்கு மண்டபம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் அனுப்பிச்சு லைசன்ஸை கேன்சல் பண்ண சொல்கிற. அந்த போலீஸை போய் ஃபியூஸ் கேரியரை பிடுங்குறோன்னு நீ பிடிச்சி போட்டிருக்கலாமில்ல. ஆக தமிழ்நாட்டை இன்னும் ஏமாற்றுவதற்காக இந்த மின்சார தேவகண்டி கலைஞர் தளபதி உட்கார்ந்திருந்தால் 1 மணி நேரத்தில் இதை சால்வ் பண்ணி காட்டியிருப்போம். எங்கேருந்து மின்சாரத்தை வாங்குவது? இதெல்லாம் இந்த மாதிரி வருஷம் ஜூன் மாதத்தில் மின் தட்டுப்பாடு வரும். அது எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னால், பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு ஆலைகளுக்கு போகிற இந்த கன்சம்ஷனை குறைச்சி டொமஸ்டிக் சப்ளைக்கு சாப்பிட கொடுப்போம். நான்லாம் தொழிற்சங்கத்தில் இருந்திருக்கிறேன். தொழிற்சாலைக்கு போயிட்டு வர்றவங்க வேலைக்காரங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ சில கம்பெனியில் லே ஆஃப் கொடுப்பாங்க, சில இடத்துல டீசலை வச்சு மோட்டரை வச்சு மின்சாரத்தை தொழிற்சாலையில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த கரண்ட்டை டைவர்ட் பண்ணி டொமஸ்டிக் இது மாதிரி வீடுகளுக்கு இருக்கிற சப்ளைக்கு 24 மணி நேரம் கொடுப்பாங்க. அதை செய்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின். இருக்கிற கிணறு கரண்ட்டை வைத்து
ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணுறதுன்ற கூட தெரியாமல் ஆட்சியில் உட்காந்து கோட்டு சூட்டோட வா, அதுவும் இஷ்டம். நீ கோட்டு போட்டுனா வா, இல்லை கோமணம் கட்டிக்கிட்டுனா வா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா கோமணம் கட்டினவங்களாம் இனிமேல் ஆட்சிக்கு வந்தாலும் வருவாங்க. அதுக்கும் போடுவதற்கு இந்த நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. திமுகவை பொறுத்த மட்டிலும் இது ஒரு இயக்கம், ஒரு கட்சி கிடையாது. எங்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. அதனால்தான் 77 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தை எவனாலும் தொட்டு பார்க்க முடியவில்லை என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்வேன். அவர்களுக்கு ஆட்சி நடத்துவதற்கு தெரியவில்லை. அதற்கு மாறாக விவரமில்லாத மந்திரிகளை வைத்துக்கொண்டு லாட்ரி சீக்கிரம் விற்கிற கம்பெனியை இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆளுகிறது. தமிழ்நாட்டையே ஒரு லாட்ரி சீட்டு கம்பெனி ஆளுறது. ஒரே குடும்பத்தில் 3 பேர், ஆளுக்கு ஒரு கட்சி, நல்ல குடும்பம். அதிமுகவில் ஒருத்தர் எம்எல்ஏ, மாமியார் அதிமுக எம்எல்ஏ, மருமகன் டிவிகே மந்திரி, பாண்டிச்சேரியில் ரங்கசாமி கட்சியில் போய் இன்னொருத்தர் மந்திரி எம்எல்ஏ. லாட்ரி சீட்டில் அடித்த கொள்ளை, அதன் மூலமாக இந்த இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு 3 மாதமாக 3 வருஷத்தில் 2 வருஷத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி, குறிப்பாக 3 நாள் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கேட்டாலே ஓட்டு போட்டவங்களாம் திமுக எப்படி தோற்றுதுன்னு தான் கேட்குறான். நாங்கள்லாம் போட்டோமே. இது எப்படின்னு சொன்னால் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் பால் ஊற்றுறாங்களே, நம்ம மாத்திரம் தண்ணி ஊற்றுவோன்னு ஆச்சு. வீட்டில் 5 பேர் இருந்தால் அப்பா அம்மா திமுகனுடைய ஸ்டான்ச் ஒர்க்கர்லாம் ஒழுங்காக அவங்க ஓட்டை போட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற ஓட்டு போட்டுதான்னா பாதி பேர் போடலைன்னு சொன்னால் அவங்க கம்பல் பண்ணலை. இதெல்லாம் நாம் கோட்டை விட்டுட்டோம். நாம் ஒன்றும் ஆட்சி தோக்கலை. ஏறத்தாழ 74 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம். 18 தொகுதியில் 1 ஓட்டுலேருந்து 1000 ஓட்டுக்குள்ளே தோற்றுருக்கோம். பெரிய கருப்பன் திருப்பத்தூரில் 1 ஓட்டில் தோற்றுருக்காரு. அதே போல் கும்பகோணத்தில் 600 ஓட்டு. ஆக தமிழ்நாட்டில் 18 தொகுதிகளில் 1000 ஓட்டு கிட்ட தோற்றுருக்கோம். கொஞ்சம் கவனமாக வேலை செஞ்சுருந்தோமா, அந்த 18 இந்த பக்கம் திரும்பி இருந்தானா ஏறத்தாழ 92 இடம் நம்ம, அவன் 88. கவர்னர் நம்மளை தான் ஆட்சி அமைக்க கூப்பிட்டுருக்கணும். அப்படி ஒரு ஆட்சியில் அமர்ந்து எவன் காலிலே உழுந்து ஆட்சியில் அமர வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நாங்கள் நினைத்திருந்தோமையானால் இந்த ஆட்சியை அமையாமல் செய்திருக்க எங்களால் முடிந்திருக்கும். ஆனால் என்ன ஆகும் தெரியுமா, இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் விஜய் வந்திருந்தால் இதை கீழ்ச்சிருப்பார், அதை கொடுத்துருப்பார். 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னார், 57 ரூபா ஏறி போச்சு. வந்து உட்காந்து 57 ரூபா ஏறி போச்சு. 6 சிலிண்டர் கொடுக்க போகிறார், நீங்கள்லாம் வாங்கிக்க போகிறீங்க. கேட்காமலே 8000 ரூபாய் போட்ட தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை அப்போதான்டா உணர்வீங்க. அப்போதான் உணர்வீங்க. கூட ரவிச்சந்திரனோட பேசிட்டு வரும்போது சொன்னேன், இந்த வால் டாக்ஸரோட எப்படி இருந்தது எங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த ஒற்றவாடை தேட்டர்னு ஒன்று இருந்தது. அது அண்ணா கூட்டம்லாம் நடக்கும்போது நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். இந்த தொகுதிக்குள்ளே நுழைய முடியாது. சென்ட்ரல் ஸ்டேஷனில் மூக்க வச்சா அங்கே போய் மின்ட்டு இந்த கிருஷ்ணா தேட்டருக்கா, கிருஷ்ணா தேட்டர் தான் இது, அந்த பிரிட்ஜு ஏறுறவர்கள் பிரிட்ஜு கூட அப்போ கிடையாது. மூக்கு எடுக்க முடியாது, அவ்வளோ நாற்றம் அடிக்கும். இன்றைக்கு ஒரு சந்தன காடு மாதிரி ஆக்கி பார்க்குற அந்த கல்யாண மண்டபத்தை ஓட்டு போடாங்க. போகிறதுக்கு முன்னாடி அந்த மண்டபத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டாது போடுங்க. 10 லட்சம் ரூபாய் சென்னையில் வாடகை கொடுத்தா கூட அப்படிப்பட்ட ஒரு மண்டபம் கிடைக்காது. அதை கட்டி கொடுத்தவர் நம்முடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சேகர்பாபு. இதுபோல் இதே வேலை இதை விட மிஞ்சக்கூடிய அளவுக்கு கொளத்தூரில் ஒன்று கொட்டுவார். அது ரொம்ப நல்லா இருப்பாங்க அந்த ஜனங்க, ரொம்ப நீடு வாழ்க. நான் சபிக்கலை, ஆனால் அவன் கக்கன் தான் நக்கணும். அது வரலாம் நான் பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு ஒன்று நாங்கள் ஒன்றும் செத்து விட மாட்டோம். எத்தனையோ முறை ஆட்சி போச்சு, எங்களை மாதிரி ஜெயிச்சவனும் இல்லை, எங்களை மாதிரி தோற்றவனும் கிடையாது.
234 தொகுதியில் 220 தொகுதி ஜெயிச்ச கட்சி திமுக. 184 தனியாக ஜெயித்தோம். எங்கள் கூட்டணியோடு சேர்த்து 71ல் 220 சீட்டு ஜெயிச்ச கட்சி தான் திமுக. அதே போல் ஒரே ஒரு தொகுதி 91 ஜெயிச்சது, அந்த தொகுதிக்கு இருக்குது இந்த துறைமுகம். ஆக அதற்கு பின்னாங்க நாங்கள் செத்து போட்டோமா? அல்பைக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கூட பிடிக்கிற மாதிரி இந்த ஆதவ அர்ஜுனான்னு ஒரு மந்திரி போட்டிருக்காங்க. அவர் ரொம்ப திமிராக பேசுகிறார், ஆணவமாக பேசுகிறார். அவருக்கு நான் மிகுந்த மரியாதையோடு சொல்கிறேன். அவர் எப்படின்னா, அவருக்கு என்ன பழக்கம்னா, சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும். புதுசாக புது ஹோட்டல் திறந்த உடனே முதல்ல போய் உட்காந்து சாப்பிடுவான். ஏன்னா முதல் நாள் அந்த ஸ்வீட் ஒன்று வைப்பான் இலவசமாக, அதை போய் சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் எந்தெந்த ஹோட்டல் திறக்கிறானோ அதெல்லாம் போய் சாப்பிட்டு முதல் நாளே போய் சாப்பிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி அரசியலில் சில பேர் யார் கட்சி ஆரம்பித்தாலும் முதல்ல போய் கையெழுத்து போட்டு வர பழக்கம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஆதவர்ஜனா. முதல்ல நம்மக்கிட்ட கையெழுத்து போட்டான், கையெழுத்து சரியில்லை போடான்னு அனுப்பிச்சி விட்டோம். அடுத்து விசிகே கிட்ட போகிறார், அவர் பக்கத்தில் வச்சுன்னு கொஞ்சினார். ஒரு எம்பி சீட்டு கொடுப்பாருன்னு நினச்சாரு, கொடுக்கல. உடனே அதிமுகவுக்கு போய் அப்ளிகேஷன் போட்டார். எடப்பாடியை ஒரே விஷயத்தில் நான் பாராட்டுறேன், அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டார். பல பேரை ஏற்றுக்கின எடப்பாடி அந்த வகையில் அவரை முதல்ல புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் அவர் தான் நான் நினைக்கிறேன். பார்த்த அடையாளம், இவன் முகமே சரியில்லை, ஒரு மாதிரியாக வித்தியாசமாக இருக்கா, ரொம்ப நெளிகிறான். ரொம்ப நெளிருன்னு நம்பவே கூடாது, அவன் தான் முதல்ல முத்தியில் குத்துவான். தயவுசெய்து யாரும் பொம்பளை ஆம்பளை இருந்தால் கோச்சிக்காதீங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழுகுற ஆம்பளையும் சிரிக்கிற பொம்பளை நம்பக்கூடாது. அதுபோல் இந்த மாதிரி நெளிஞ்சு கிழிஞ்சு வந்து வர்ற மாதிரி அவன் எடப்பாடிக்கிட்ட போனவனே இல்லை நோ வேக்கன்சின்னு அனுப்பிச்சி விட்டார். அதுக்கப்புறம் டிவிக்கில் போய் சேர்ந்தார். ஆக இப்போ டெம்பரரியாக அங்கே இருக்கார். நான் சொன்னது மாதிரி புது ஹோட்டல் ஆரம்பித்தா முதல்ல சபை அண்ணாமலை புது ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறார். ஆக விஜய் இவரை கட்டி போடுறது நல்லது. புது ஹோட்டல் ஆரம்பித்தோன்னு அங்கேயும் சாப்பிட போயிட்டாலும் போயிடுவான். அவர் திமுகவுக்கு சவால் விடுறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு உங்களுக்கு தெரியாது. கீழ்த்தரமாக பேசினால் அதை விட கீழ்த்தரமாக பேசுறதுக்கு எங்கிட்ட ஆள் இருக்கு. என்ன செய்கிறது ஒன்றும் தெரியல, ஆட்சி நடத்த தெரியல, கரண்ட்டை சால்வ் பண்ண முடியல. இன்னைக்கு காலையில் நான் அறிவாலயத்தை விட்டு வெளியே வர்ற போது கலைஞருடைய பிறந்தநாள் விழாவை தோமுசா பேரவையின் சார்பில் டியூசிஎஸில் கலைஞர் படம் வச்சு ஒருத்தர் மாலை போட்டு அங்கே இருக்கிற தொழிலாளிகள் எல்லாம் கொண்டாடி இருக்காங்க. இது நான் உலக மகா குற்றமா? இங்கே அந்த சகோதரி பேசுனது போல் கலைஞர்னு ஒருத்தர் இல்லைன்னா நீயே இல்லை, உங்கள் அப்பனும் இல்லைடா. உங்கள் அப்பனுக்கு கதை வசனம் எழுதி கொடுத்து டைரக்ட் பண்ண சொன்னவனே என் தலைவர் கலைஞர் தான். அப்போ சின்ன பையனாக இருக்கு நின்ன ஃபோட்டோலாம் போடுற அந்த கலைஞர் படத்தை வைத்து விழா நடத்தியதற்காக 21 தொழிலாளியை சஸ்பெண்ட் செய்வதற்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பத்திரிகையாளர் வந்திருப்பார்கள் என்ற காரணத்தினால் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்படிப்பட்ட கீழ்த்தரமான காரியங்களிலே கலைஞர் படத்திற்கு அரசு விழாவை நடத்துறீங்களா இல்லையா? நீ போய் மாலை வச்சல்ல, மந்திரி வச்சால, அவனுக்கு தூக்கி போட வேண்டியதானே, அவனுக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதானே. என்ன முட்டாள்தனம்! கலைஞருடைய பிறந்தநாள் விழாவை அரசு விழாவை நடத்தணுன்றீங்க. உங்கள் அமைச்சரே போய் மாலை போட்டார். ஆக அரசாங்கத்தில் பணியாற்ற ஒரு தொழிலாளி போய் படத்துக்கு மாலை போட்டால் எதுனா உலகமாக குற்றமா? நீ நோட்டீஸ் கொடு. இதை ஒன்றை வச்சே உன் ஆட்சியை காலி பண்ணுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டன் தயாராகி விடுவார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, யாரும் நம்ம கட்சிக்காரங்க எந்த சோர்வும் அடைய வேண்டியதில்லை. நான் ஒன்றும் துவக்கலை. ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு பேப்பர் ஆக்சிடெண்ட் ஆகி நடந்தது. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு சிறு காயம் ஏற்பட்டிருக்கு, அவ்வளோதான். அந்த காயத்தை நம்முடைய சேகர் பாபு போன்ற தோழர்கள் மிக விரைவிலே அந்த காயத்தை சரி செய்திருவாங்க. இன்னும் ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு தேர்தல் வரும், உள்ளாட்சி தேர்தல். அந்த தேர்தலிலே
எந்த கவுன்சிலரை யாரும் வந்து அவங்க ரூலிங் பார்ட்டி அப்படி இப்படிங்கிற ஒரு பயமோ அச்சமோ யாரும் உங்களுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு இருக்கிற அதிகாரம், நான் வந்து ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போதும் சேர்மனாக இருந்தவன், எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற போதும் சேர்மனாக இருந்தவன், கவர்னர் ஆட்சியிலும் சேர்மனாக இருந்தவன், கலைஞர் ஆட்சியிலும் சேர்மனாக இருந்தவன். ஆக உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிற நகரமன்ற உறுப்பினருடைய அதிகாரத்தை பறிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்பதை ஒவ்வொரு மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ அவங்க ரூலிங் பார்ட்டியாக வந்துட்டாங்க. இங்கே பொறுத்த மட்டும் நம்ம தான் ரூலிங் பார்ட்டி. கவுன்சிலரை நம்ம தான், எம்எல்ஏவை நம்ம தான், எம்பியை நம்ம தான். யாராவது எதாவது கேட்டால் சொல்லுங்கள், ஏய் எல்லாம் நாங்கள் தான், இதுக்குள்ளே நுழையாது. பக்கத்து ஊருக்கு போ, அங்கே போனால் என்ன சொல்லணும், எம்பி எங்காள், கவுன்சிலர் எங்காள், நடுவில் நீ ஒருத்தன் தான், நீ அப்படி ஓரன்னு இல்லை. ஆகவே என்று சொல்லிவிட்டு தீவிரமாக வழக்கம் போல் பணியாற்றுங்க. இந்த சோர்வு அடைகிறதெல்லாம் வேணாம். இன்னும் 6-7 மாதத்துக்குள்ளே எல்லாம் மாறும். மாறுகிற போது இது நம்ம நாடு, நம்மளை விட்டு போகாது, நம்மக்கிட்ட தான் வந்தாகணும். ஆகவே இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு ஏற்ற தலைவர் நம்முடைய ஒரே தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் என்பதில் அந்த உறுதியோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.